Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.1ல் 5th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோவிங் டேட்டாவுக்கு வந்து மீனோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 20.2. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற பியோட வேல்யூ வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மார்க்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எஃப்ன்னு கன்சிடர் பண்ணோம். இப்போ மார்க்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறேன். 10, 15, அடுத்தது 20, 25, 30. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எழுதிக்கணும். 6, 10, 6, 8, அதுக்கப்புறம் P 10, அதுக்கப்புறம் 6. அடுத்தது வந்து எஃப்எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மீனோட ஃபார்முலா எழுதிக்கணும். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ங்கிறது தான் மீனோட ஃபார்முலா. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு சமேஷன் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிச்சிடுறேன். சமேஷன் ஆஃப் எஃப்ங்கிறப்ப எஃப் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது தான் வந்து சமேஷன் ஆஃப் எஃப். அப்படின்னா 6 + 8 வந்து 14, 14 + 10 வந்து 24, 24 + 6 வந்து 30. அதோட ஒரு பியை வந்து ஆட் பண்ணோம். அப்படின்னா 30 + Pன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது எஃப்எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸுங்கிறப்ப எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். அப்படின்னா எனக்கு 10 × 6 வந்து 60 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது 15 × 8 120 வந்து கிடைக்கும். அடுத்தது 20 × P வந்து 20P. அடுத்தது 25 × 10 வந்து 250. அடுத்தது 30 × 6 அப்படின்னா எனக்கு 180 கிடச்சிருக்கு. அடுத்தது சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 60 + 120 வந்து 180, 180 + 180ங்கிறப்ப 360, 360யோட ஒரு 250 வந்து ஆட் பண்ணோம். அப்படின்னா 0, 6 + 5 வந்து 11. அடுத்தது 610 வந்து கிடச்சிருக்கு. அந்த 610ஓட ஒரு 20P வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபார்முலாவில் வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மீனோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 20.2. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 20.2 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் வந்து எனக்கு 610 + 20P வந்து கொடுத்துருக்காங்க டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 30 + P வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டிவிஷனில் இருக்குது இந்த 30 + P. இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 610 + 20P இஸ் ஈக்குவல் டு 20.2 × 30 + Pன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 610 + 20P இஸ் ஈக்குவல் டு இந்த 20.2 வந்து ரெண்டுக்குமே செப்பரேட்டாக வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எனக்கு 20.2 × 30 ஒன்று கிடச்சிருக்கும். அப்படின்னா 20.2 × P வந்து 20.2 P வந்து கிடச்சிருக்கும். இப்போ P எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஒரு இடத்துல எழுதணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு இடத்துல எழுதணும். அப்படின்னா 20P, அடுத்தது இந்த ப்ளஸ் 20.2P வந்து இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப -20.2P எனக்கு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 606 வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா அடுத்தது இங்கே நம்பரில் இருக்கிற இந்த 610 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப -610 கிடைக்கும். அப்படின்னா 20Pலேருந்து 20.2Pயை வந்து மைனஸ் பண்ணோம்னா -0.2P வந்து கிடைக்கும். ஈக்குவல் டு 606ல் 610 வந்து மைனஸ் பண்ணோம்னா -4 வந்து கிடைக்கும். மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா 0.2P இஸ் ஈக்குவல் டு 4. அப்படின்னா P தான் எனக்கு வேணும். அப்படின்னா 0.2 நான் எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 0.2 வந்து எனக்கு கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறனால மேலேயும் கீழேயும் வந்து ஒரு அதாவது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4 × 10 வந்து 40 டிவைடட் பை 0.2 × 10 வந்து எனக்கு 2 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 2 1s, இது 2 20s. அப்படின்னா எனக்கு Pயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 20 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.